எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு மட்டன் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 இல்லை 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 4-5 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வந்துட்டு மட்டன் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டபரால் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கும் போதே தக்காளியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இது எல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்குற டைமில் 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுங்க. நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் எடுத்து போட்டுருங்க. அந்த மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா வதங்கணும். ஸோ அந்த மசாலாவில் இருக்க எல்லா எசன்ஸும் அந்த மட்டனில் இறங்கும். நான் 3 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், ப்ளஸ் மட்டன் தண்ணியோடு சேர்த்து. இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதித்தோடனே சீரக சம்பா அரிசியும் எடுத்து கொட்டிடுங்க. நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலான லெவலுக்கு வந்த உடனே நம்ம தம் போட்டு வெடிச்சிடலாம். தம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா உதிரியான அந்த ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வீடியோஸ் பார்க்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு செக் பண்ணுங்கள்.